எல்லாருக்கும் வணக்கம். முருகன் எனக்கு கட்டை வீசி கனவா தூக்குற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தூண்டில் போட இன்னைக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. ஆமாங்க, தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க சொல்லணும்னா. அதுவும் இல்லாமல் காற்றோட வேகம் ரொம்பவே கணிசமாக இருக்கனால இன்னைக்கு தூண்டி போட ரொம்பவே சூப்பராக இருக்கும். முருகனை ஒரு 4-5 கனவோட நடமாட்டத்தை கவனிச்சிட்டாங்க. அதனால கனவாக்கு தாங்க அண்ணன் கட்டா வீச போறாரு. கனவா துண்டி மற்ற துண்டிகளோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. ஒரு மாதிரி கொழுக்கியா இருக்கும். இந்த முறை கனவா துண்டி நான் கேப்சர் பண்ணல. அடுத்த டைம் கண்டிப்பா கனவா துண்டி மட்டுமே ஒரு சின்ன வீடியோவை போடுறேன் உங்களுக்காக. அந்த கூந்தல் அந்த சிக்கல்ல மாட்டின உடனேயே டக்குன்னு கனவா மாட்டிருங்க. கனவாவோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, தனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு மைய கக்கிடுங்க. மைய கக்கிட்டா மற்ற மீன்களுக்கு அந்த இருட்டில் இருந்து வெளியே வர்றதுக்கு சிரமமா இருக்கனால அந்த வேகத்துல கனவா தப்பிச்சு வெளியே போயிடும். இப்ப பார்த்துருப்பீங்க, கனவா தூண்டில மாட்டின வேகத்துக்கு டக்குன்னு மைய கக்கிச்சுங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா கடல் தெளிவா இருக்கனால அழகாவே தெரிஞ்சுங்க நம்மளுக்கு. மற்ற கடல்வாழ் உயிரினங்களை விட கனவா சற்று வித்தியாசமான உடலமைப்பையும் சுவையும் கொண்டதுங்க. புதுசா கனவா சாப்பிட்றவங்க ரொம்பவே யோசிப்பாங்க. என்ன காரணம்னா, அவங்க இது வரைக்கும் கனவாவை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இது பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பபுள் கம் மாதிரி தாங்க இருக்கும். புதுசா சாப்பிட்டா ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சமைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ரொம்ப சுவையான ஒரு உணவுங்க கனவா. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com